லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்பது நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் முன்னந்தி சாரல்னி இறுதி பதிவு. இதுவரை ஒவ்வொரு பதிவா ஆடியோ வடிவில் கேட்டு வந்த உங்களுக்கு முழு கதையும் ஒரே ஆடியோவில் கேட்க ஆசையா இருக்கா? சீக்கிரமே முழு கதையும் சேனல்ல கேட்க தயாரா இருங்க. இதுவரை கேட்ட பதிவுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கமெண்ட்ல சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. வாங்க இப்ப முன்னந்தி சாரல்னி இறுதி பதிவுக்கு போவோம். ராஜேஸ்வரி, சபர்மதி, கற்பகம் மூவரும் அவர்களின் சொந்தங்களை வரவேற்பதிலும் கல்யாண வேலைகளை கவனிப்பதிலும் பிஸியாக இருந்தனர். ஐயர் மந்திரங்களை ஓதி கொண்டிருக்க புகைக்கு நடுவில் தன் தேவதை எப்போது வருவாள் என எதிர்பார்ப்புடன் காத்திருந்தான் நகுலன். கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்ற ஐயர் கூறியதும் தோழியர் சூழ அழகு தேவதையாய் நடந்து வந்து நகுலனின் அருகில் அமர்ந்தாள் வளர்மதி. தன் மனதை கொள்ளை கொண்டவனை கடைக்கண்ணால் நோக்க அவன் அவளை நோக்கி புன்னகையுடன் புருவத்தை தூக்கினான். அதில் வெட்கி அவள் தலை குனிய அதை கண்டவனின் மனமோ பரவசமானது. மணமேடையில் அமர்ந்து கொண்டு அவன் செய்த சில்மிஷங்களையும் குறும்புகளையும் மனதில் சந்தோஷமாய் சேகரித்து கொண்டு அதே மயக்கத்தோடு அவன் கையில் மாங்கல்யத்தை வாங்கி கொண்டாள். அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்த இனிதே கல்யாணம் நடந்தேறியது. உற்றாரும் உறவினரும் சொந்தங்களும் பந்தங்களும் மனமாற தம்பதிகளை வாழ்த்தினர். அவளுக்கு அருகில் குனிந்து நின்று அவன் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தும் போதும் அவனது அருகாமையில் அவள் முகம் சிவந்து போனாள். வசீகரனும் ஹாசினியும் அங்கே பொறுப்பாய் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது அவர்களுக்குள் சீண்டி கொள்ளவும் கொஞ்சி கொள்ளவும் மறக்கவில்லை. எல்லாம் நல்லபடியாய் முடிய இரவும் வந்தது. நகுலன் வளர்மதிக்கான முதலிரவு அறையை தயார் செய்யும் பொறுப்பு அவர்களுக்கானது. பேபி, பூக்களை தோரணமாய் தொங்க விட்டு கொண்டே மனைவியை காதலோடு அழைத்தான் வசீகரன். என்ன வசி, இதே போல நம்ம முதலிரவுக்கும் பூ, பால், பழம், ஸ்வீட்டுன்னு எல்லாம் இருந்தும் நாம் அந்த நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே பேபி. என்ன பண்றது, அது முடிஞ்சு போச்சே என்றாள் ஹாசினி. இல்ல, அன்னைக்கு தான் ஒன்றும் நடக்கல, இன்னைக்கு நீ மனசு வச்சா என்று இழுத்தவனை முறைத்தவள். டேய், அப்போ நேத்து நடந்ததுக்கு பேர் என்ன? என்ன பேபிமா, நீ நிஜமாலுமே பேபி மாதிரி பேசுற. அது நேத்து காலையில தானே நடந்துச்சு, அது எப்படி முதலிரவாகும்? அது முதல் காலை. நீ ஓகேன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கும் முதலிரவு வச்சுக்கலாம், என்ன சொல்ற என்று குறும்புடன் சிரித்தவனை தலையில் செல்லமாய் கொட்டியவள். டேய், என் அரளவு சத்தானே, எப்போ பார்த்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் செய்வியா? உனக்குன்னு சொந்த புத்தியே கிடையாதா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, தானா எடுத்துக்கணும் என்றவளின் இடுப்பை வளைத்து அருகில் இழுத்து இறுக்கமாய் அணைத்தான். மூச்சு முட்டினாலும் சிறு வேதனையோடு கூடிய அந்த இறுக்கமான அணைப்பில் சுகமாய் கண்மூடி நின்றவளின் காது மடலில் மெல்ல முத்தமிட்டான். என்னடி சொன்ன என் மாமி மகளே, என் செல்ல குட்டி, என் வெள்ள கட்டி, புஜ்ஜு குட்டி, நீ சொல்லிட்டல்ல, இனி பார் இந்த அத்தானோட கைவரிசைய என்று மீசையை தடவி கொண்டான். ரொம்பத்தான். வெட்கத்தோடு அவள் சினுங்கினாலும் அவனது ஆண்மையின் கம்பீரத்தில் சொக்கி போனவள் அவனையே நோக்கி கொண்டு நின்றிருக்க அவளது கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டு மௌனமாய் கதை பேசி கொண்டிருந்தது வசீகரனின் கண்கள். சட்டென்று யாரோ அறைக்கு வெளியே கனைக்கும் குரல் கேட்கவே இருவரும் விலகி கொண்டனர். பட்டு வேஷ்டி சட்டையுடன் இருவரையும் முறைத்து கொண்டே உள்ளே நுழைந்தான் நகுலன். என்னப்பா நடக்குதுங்க? இல்லை, என்ன நடக்குதுங்க? என்னை ரூமுக்கு போக சொல்லி பெரியவங்க அனுப்பிவிட்டு ரொம்ப நேரமாச்சு. சரி, நீங்க உள்ள இருக்கீங்களே, வரட்டும்னு வெளியே காத்திருந்தா என்னவோ உங்களுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் ஆனது போல கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அலங்காரமெல்லாம் செஞ்ச வரைக்கும் போதும், நீங்க கிளம்புங்க, மனுஷனோட அவஸ்தை புரியாம என்றான். அவன் பேசியதை கேட்டு வசீகரன் சிரிக்க ஹாசினியின் முகமோ செந்தூரத்தை பூசிக்கொண்டது. சாரி பிரதர், இதோ இப்போ மதிய கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவள் அவளை அழைத்து வர சென்றாள். அத்தை, என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க, காலில் விழுந்த மருமகளை வாழ்த்தினார் கற்பகம். சீக்கிரமே நம்ம வம்சம் தலைக்கட்டுமா, 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில இணைஞ்சிருக்கணும் என்ற மனமார்ந்த வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு வெட்கமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் சிறு பயமுமாய் ஒரு கலவையான உணர்வுடன் ஹாசினியுடன் தங்கள் அறையை நோக்கி நடந்தாள் வளர்மதி. தங்க ஜரிகை வைத்த சந்தன நிற மைசூர் சில்க் புடவையில் தலை நிறைய பூவுடன் அளவான நகை அலங்காரமும்
கையில் பால் சொம்புடனும் வெட்கத்தில் குனிந்த தலையுடன் உள்ளே நுழைந்த வளர்மதி கதவை தாளிட்டு விட்டு கட்டிலை நோக்கி காலெடுத்து வைத்தாள். நிலத்தோடு ஒட்டி கொண்டது போல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அவளது தேகம் எங்கும் ஒரு சிலிர்ப்பு ஒட்டி கொண்டிருந்தது. கணவனை அன்போடு நினைத்து கொண்டு மெல்ல கட்டிலை ஏறிட்டவள் காணாமல் திகைத்தாள். அறையை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டவள் அங்கே நகுலனை காணாமல் அதிர்ந்தாள். நகுல், எங்க இருக்கீங்க நகுல்? குளியலறை கதவை திறந்து பார்க்க அங்கேயும் இல்லை. மனதுக்குள் சின்னதாய் ஒரு குழப்பத்துடன் கூடிய பயம் எட்டி பார்க்க, நகுல் என்றவளின் குரல் சற்று நடுங்கியது. சட்டென்று அவளை பின்புறம் இருந்து யாரோ அணைக்க கத்தப்போனவளின் வாயை கையால் மூடி தன்னிடம் திருப்பியது அந்த உருவம். வளர், நான் தான். என்ன பயந்துட்டியா? கேர்டனின் பின்புறம் இருந்து வந்தவனை முறைத்தவள், எதுக்கு இப்படி ஒளிஞ்சு நின்று பயமுறுத்துனீங்க நகுல் என்றாள் கோபத்துடன். சும்மா ஒரு விளையாட்டுக்குமா, பயந்துட்டியா? முதல் ராத்திரிக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணனாதான் நான் இன்னொரு நாள் யோசிக்கும் போது மறக்க முடியாதபடி உற்சாகமா இருக்கும் என்றான் நகுலன். ஓ அப்படியா? அதை விட இன்னொன்னு செஞ்சா இன்னும் மறக்க முடியாத மாதிரி இருக்கும் என்றவள் தலையணை போர்வையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் போய் அமர்ந்தாள். என்ன வளர், எதுக்கு இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு அங்க போற என்றான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சண்டை போட்டு இப்படி தனியா படுத்தோம்னு பின்னாடி நினைச்சா மறக்க முடியாதுல, அதான் என்று வம்பு பேசியவளை முறைத்தவன், அம்மா தாயே, நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி செஞ்சேன். நீ என்னை பட்னி போட்டுடாதம்மா. நானும் எத்தனை வருஷமா உன்னை பக்கத்துல பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லி விட்டுக்கிட்டு நல்லவனாவே நடிக்கிறது. முடியலம்மா, ப்ளீஸ், நான் பாவம் இல்லையா என்று கெஞ்சினான். முடியாது. ஆசையை அவங்கள எதிர்பார்த்து தேடுனா கண்ணாமூச்சி விளையாடி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இப்ப கதையா பேசுறீங்க? சரிம்மா, நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். நீ அதுக்கு வேணும்னா ஏதாவது தண்டனை கொடுத்துரு. இப்படி தனியா மட்டும் படுக்காத செல்லம். கொஞ்சம் அவனை கண்டு கலகலவென்று சிரித்தாள் வளர்மதி. என்ன வாத்தியாரே, இப்படி சரண்டர் ஆயிட்டீங்க? சந்தோஷமாய் சிரித்தவளை காதலுடன் நோக்கி நின்றான் நகுலன். ராத்திரி நேரத்துல சிரிக்கிறத பாரு மோகினி பிசாசு, அப்படியே என்ன மயக்குறடி என்றான். என்னது மோகினியா? என்னை பார்த்தா உங்களுக்கு பிசாசு மாதிரியா இருக்கு? தலையை ஆட்டிக்கொண்டு கோபமாய் கேட்டவளின் காதில் இருந்த ஜிமிக்கி ஆடுவதை ரசித்து கொண்டே உரசி கொண்டு அமர்ந்தான் நகுலன். நீ பிசாசு இல்லடா, காதல் பிசாசு. நீ வெறும் மோகினி இல்ல, என்னை மயக்குன மக்கு மோகினி. இந்த பெரிய கண்ணு இருக்கே, அப்படியே அதுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணலாம் போல தோணும். இந்த அழகான மூக்கு இருக்கே, அதுல அப்படியே சறுக்கல் விடலாம் போல தோணும். இந்த சிவந்த இதழ் இருக்கே, இந்த இதழ் மென்மையா இல்ல பூவின் இதழ் மென்மையான்னு பட்டிமன்றம் நடத்த தோணும் என்று ஒவ்வொரு உறுப்புகளையும் விரலால் வருடி கொண்டு வர்ணித்து கொண்டிருந்தவனை கண்டு கூச்சத்தில் சிரித்தவள், போது நகுல், முடியல. இதெல்லாம் எந்த புக்ல படிச்சீங்க? அடி பாவி, இங்க ஒருத்தன் உன்னையே நினைச்சு உருகி உருகி காதலிச்சு கற்பனை பண்ணி வர்ணிச்சா இப்படியெல்லாம் கேப்பியா உன்ன என்றவன் அவளை அப்படியே வாரி எடுத்து கொண்டு போய் கிடத்தினான். மல்லாந்து கிடந்தவளின் முகத்தையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் அவளுக்கு அருகில் படுத்து கொண்டான். வளர், இந்த நாள் இதுக்காக நாம எவ்வளோ காத்திருந்தோம். எவ்வளோ தவிப்பு, எத்தனை வேதனை, எத்தனை சோதனை. இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக என் வாழ்க்கை துணையா கிடைச்சிருக்க. உன்னை மனைவியா தந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றவன் அவள் அமைதியாய் இருப்பதை பார்த்து, சரி, உனக்கு டயர்டா இருக்கும், நீ தூங்குமா என்றான். அதுவரை கொஞ்சி கொண்டிருந்தவன் சட்டென்று அப்படி கூறியதும் அவள் முகம் வாடியது. கலங்கிய கண்களுடன் எழுந்து அமர்ந்தவளை கண்டு பதறி போனான் நகுலன். என்னாச்சுமா, ஏன் கண் கலங்குற? ஒரு நிமிடம் அமைதியாய் இருந்தவள், என்னோட உடல்நிலை இன்னும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தயாராகலன்னு நினைக்கிறீங்களா நகுல்? என்ன இப்பவும் ஒரு நோயாளியாத்தான் பாக்குறீங்களா என்றவளின் குரலில் இருந்த கலக்கம் அவனை வருந்த செய்தது. என்ன வளர், ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? காலையில இருந்து கல்யாண மண்டபத்துல நின்று சோர்ந்து போயிருப்ப, அதான் நீ ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னேன். அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஓய்வு தேவையில்ல என்றவளை குறும்புடன் நோக்கியவன், அப்போ உனக்கு ஓய்வு தேவையில்லைன்னு சொல்ற, அப்படிதானே? சரி, கொஞ்ச நேரம் பாடம் படிக்கலாமா என்றான் குறும்பாக. என்னது பாடம் படிக்கிறதா? உங்க வாத்தியார் புத்தி போகல பாத்தியா என்று வியப்புடன் கேட்டவளை நோக்கி சிரித்தவன், ஆமா, அதுக்கு பேரு வாழ்க்கை பாடம். அதுல நிறைய அத்தியாயம் இருக்கு. நான் உனக்கு ஒவ்வொன்னா சொல்லித்தரேன் என்று அவளை தன்னை நோக்கி திருப்பி முத்தமிடத் தொடங்கியவனை, சி, இதானா என்றவள் கூச்சத்துடன் அவன் மார்பில் தஞ்சம் கொண்டாள்.
என்னது சீயா என்றவன் அவளோடு சேர்த்து விளக்கையும் அணைத்தான். அதற்கு பின் அவளுக்கு அவன் பாடத்தை சொல்லிக் கொடுக்க துவங்க அவளும் அவனுக்கு ஈடு கொடுத்து படிக்கத் தொடங்கினாள். ஓ பேபி பேபி என் தேவதேவி, ஓ பேபி பேபி என் காதல் ஜோதி. மும்முரமாய் பாடிக்கொண்டிருந்தவன் பின்னால் இருந்து கலகலவென்று கேட்ட சிரிப்பு சத்தத்தில் பாட்டை நிறுத்தி திரும்பினான். எதுக்கு பேபி சிரிக்கிற? இவ்வளோ அழகா நமக்குன்னே பாடி வச்ச மாதிரி அர்த்தத்தோட இருக்குல்ல அந்த பாட்டு என்றவனின் மேல் சிரித்து கொண்டே அங்கிருந்த பூவை வாரி அவள் எறிய அவனும் திருப்பி எறிந்தான். அவளை எட்டி பிடித்தவன், வாவ், இந்த சேலையில் அப்படியே தேவதை மாதிரி சூப்பரா இருக்க பேபி. ஓ, தேவதைய சார் நேர்ல பார்த்திருக்கீங்களா என்ன என்று அவனை கிண்டல் அடிக்க கட்டிலில் அமர்ந்தவன், ஒரு ரவுடியை துரத்திக்கிட்டு பப்ளிக் ரோட்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல ஓடும்போது முதலா பார்த்திருக்கேன். அவன் கூறியதை கேட்டு வியப்புடன் அருகில் அமர்ந்தவள், என்ன சொல்றீங்க வசி என்றாள். எல்லாருக்கும் நீ ஜான்சி ராணி மாதிரி தோணுனாலும் முதல் பார்வையிலே நீ எனக்கு என்னவோ இதே ராணி மாதிரி தான் தோணுன. இளம் மாலை நேரத்துல சிலு சிலுன்னு வீசுற குளிர் காத்தும் இதமா நினைச்சும் நினைக்காம இருக்கிற மலைச்சாரல் மாதிரி என் மனசுக்குள்ள இளம் சாரலா உன் உருவம் பதிஞ்சிருச்சு. எத்தனை நாள் அதையே நினைச்சு பார்த்து சிரிச்சுக்குவேன் தெரியுமா? அதை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள குளுகுலுன்னு இருக்கும். நீ ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு திருடி செல்லும் என்றான். என்னது திருடியா என்று கேட்டவளை இழுத்து தன் தோளில் சாய்த்து கொண்டவன், ஆமா, பார்த்த முதல் சீன்லயே என்னோட மனசை திருடிட்டேயே. அன்னைக்கு விழுந்தவன் தான் இது வரைக்கும் எழுந்திருக்க முடியல என்று அழுத்து கொண்டான். ஓ, சார் மட்டும் என்னவா வசீகரன்னு பேர் போலவே எல்லாரையும் நல்லா வசீகரிக்க வேண்டியது. எனக்கே தெரியாம இந்த கண்ணுக்குள்ள வந்து சிக்கியிருக்கேனே. எத்தனை தடவை உன் கண்ணை பார்த்து பேச முடியாம தடுமாறி இருக்கேன் தெரியுமா? அப்படியே இழுக்கிறடா என்றவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு செல்லமாய் அவன் மீசையை இழுக்க, ஏய் மெதுவாடி, இது ஒட்டினதில்ல, ஒரிஜினல் என்றான். உன்னோட ஹேர் ஸ்டைலும் மீசையும் வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அழகண்டாத்தா என்று சிரித்தாள். இனி இதை எடுக்க வேண்டி வருமே என்றான். எதுக்குடா எடுக்கணும்? நானும் நம்ம வால்பாறை பாலாஜியும் போட்ட உடன்படிக்கையில தான் நீ இன்னைக்கு என்ன கொஞ்சிட்டு இருக்க. அவருக்கு வேண்டுதல் இருக்கு பேபி, நீயும் பொங்கல் வைக்கணும் என்றான். என்னடா விளையாடுறியா? நானாவது பொங்கல் வைக்கிறதாவது? என்ன பேபி, எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா என்றான் கெஞ்சலாய். உனக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேண்டா, இதை பண்ண மாட்டேனா? கண்டிப்பா செய்யலாம். சரி பேபி, டைம் ஆகுது, கணக்கு வேற கூடிக்கிட்டே போகுது என்றவனை புரியாமல் பார்த்தவள், எந்த கணக்கடா சொல்ற என்றவள், அவனை டா போட்டதைத்தான் சொல்கிறான் என்பது புரியாதவள் போல புன்னகைத்தாள். எனக்கு என்ன கணக்குன்னு புரியலையே. நம்ம உடன்படிக்கைய மறந்துட்டியா பேபி என்று அவள் காதல் கிசுகிசுத்தவனை தள்ளிவிட்டவள். என்ன உடன்படிக்கைடா? எதையும் ஓப்பனாவே சொல்ல மாட்டியா, சும்மா சுத்தி வளைச்சிட்டு என்று முணங்கினாள். அடி பாவி, உனக்கா புரியாது? சரியான கல்லூலி மங்கி. எல்லாம் நம்ம முத்த உடன்படிக்கை தான். நீயா கொடுக்க போறியா இல்ல நானே எடுத்துக்கவா? எதுவா இருந்தாலும் நான் ரெடி தான் என்றவன் அவளை அருகில் இழுக்க, டை, நான் சொன்னது மாதிரி இருப்பேன். என்ன, நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் கண்டுக்காத என்றவள் அவன் கன்னத்திலும் நெற்றியிலும் கணக்கில்லாமல் முத்தமிடத் தொடங்கினாள். அவளது அதிரடி நடவடிக்கையில் நிலை குலைந்து போனவன் அவனும் களத்தில் குதித்து முன்னேற தொடங்கினான். உண்மையான அன்பும் காதலும் எத்தனை மறைத்து வைத்தாலும் வெளிப்படாமல் இருப்பதே இல்லை. அவளது வாழ்க்கையில் ஒரு கதாபாத்திரமாய் நடிக்க வந்தவன் வாழ்வின் சுகத்தையும் சுவையையும் அவளுக்கு உணர்த்தி அவள் வாழ்க்கையாய் மாறி போயிருந்தான். அவனது இயக்கத்தில் அரங்கேறிய உண்மையான காதல் வைரவிழா காணட்டும் என வாழ்த்தி நாம் விடை பெறுவோம். பெரியவர்களின் மனம் போலவே சிறியவர்கள் மனம் இணைந்த அன்பான தம்பதியராய் வலம் வரட்டும். புரிதலோடு காதலும் இணைந்திட்டால் சிறக்காத இல்லறமும் உண்டோ? இனி அவர்கள் வாழ்வில் எல்லாம் சுகமே. முன்னந்திச்சாரல்னி சுபம். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் முன்னந்திச்சாரல்னி கதையின் இறுதிப்பதிவு. இதுவரை எங்களுடன் பயணித்து ஆதரவளித்த அன்பு நேயர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விரைவில் அடுத்த கதையில் சந்திப்போம்.